இந்த 2026 தேர்தல் ஜோதிட ரீதியாக எப்படி இருக்க போகுது? அரசியல் களம் விஜய்க்கு இவ்வளோ என்ட்ரி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த இடத்த பிடிப்பாரு. விஜய் ஒரு வேளை கொஞ்சம் சீட்டு பிடிச்சிட்டாரு, தொங்கும் பாலத்தில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உண்டு. நோட்டால் போட்ட சில லட்சங்கள் கம்மியாகும், அது விஜய்க்கு போய் சேரும். எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் இந்த 2026 என்ன சொல்லுது? பெரிய நம்பிக்கையை நம்பிட்டு இருக்காரு. ஏமாந்த நம்பிக்கையை ஏமாந்துட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அது அம்மா மூஞ்சிக்காத கட்சி, அவங்கள முன்னிலைப்படுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு. அது ஆபத்து. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே டிவிக்கு ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா டிஎம்கே ரொம்ப கஷ்டம். டிவிகேவுடைய மக்கள் சந்திப்பு நாளைக்கு சேலத்தில் நடக்க போகுது. இந்த சந்திப்புக்கு அப்புறம் அவருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? பெரிய மாற்றம் ஏற்படும். இதில் எந்த விதமான உயிர் இழப்போ இல்லை கூட்ட நெரிசலோ இதெல்லாம் இருக்காது. ரொம்ப பிளான் பண்ணி தான் செய்வாங்க. இப்போ விஜய் மட்டும் வராமல் இருந்தால் வழக்கமான மாநாடு என்னவா இருக்குமா? அப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாநாடு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. பூத் ஏஜென்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்த சூழல் வந்ததுக்கு காரணம் விஜய் தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ஆஸ்ட்ராலஜர்ஸ் பொன்முடி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சார், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அரசியல் ரீதியாகவும் சரி, இப்போ சினிமா ரீதியாகவும் சரி, சார் நிறைய பிரபலங்களுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்த்துருக்குறீங்க. அதில் இப்போ முக்கியமாக எல்லாருமே எடுத்துக்கிறது இப்போது இந்த அரசியல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த 2026 தேர்தல் மிக கடுமையான போட்டிகள் நிலவ போகுது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோதிட ரீதியாக எப்படி இருக்க போகுது? உங்களுக்கே தெரியும், நம்ம முதல்ல நாம தான் பேசும்போது விஜயோட ஜாதகத்தை பற்றி பேசணும். இந்த அரசியல் களம் விஜய்க்கு இவ்வளோ என்ட்ரி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த இடத்த பிடிப்பார், பிடிக்காமலாம் இருக்க மாட்டார். ஆனால் இப்போ பலத்த போட்டி என்னென்னா, மக்களுக்கு தான் இப்போ எல்லாருமே நல்லவங்கயே கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்க. இப்போ இந்த ஆட்சியும் என்ன பண்ணுதுன்னா கடகடன்னு எல்லா வேலையும் செய்யுது. ஆனாலும் என்னென்னா, எங்கேயாவது யாராவது ஒரு தப்பு பண்ணாலும் எல்லாமே சிஎம்முக்கு தான் போய் சேரும். அவனால தான் தப்பு நடந்தது அப்படின்னு தான் போகும். அது அமைச்சர்கள் மாவட்டம் வட்டம் இவங்க எல்லாருமே கண்ணு கருத்துமாக பார்க்கணும். அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா இருந்த கோட்டையை அதெல்லாம் மக்களோட காசு விரயமாகுது. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அது செலவு பண்ணலாம். இது ஏன் அழுத்தமாக இந்த இடத்துல சொல்லணும்னா, இந்த அரசியல் பற்றி வரும்போது அதுவும் ஒரு அரசியல் தான். நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் நல்லா இந்த ஓட்டை நோண்டி மறுபடி போட்டு அவன் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது நிறுத்தி, அதுக்கு பதிலாக வேற எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. எனக்கு ஓடு தேவையில்லை, இந்த ஓடு எனக்கு பிரச்சனை இல்லை, அது இந்த காசை அதுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு ஆணவலாக இப்படி பண்ணாலும் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க மாதிரி பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே அந்த பணத்தை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. அதனால மக்களுக்கு பலன் அடையும், அதனால் சிஎம்முக்கு பேர் கிடைக்கும். இது யாருக்குமே புரியல. கண்டிப்பாக இது நான் பலமுறை ஓட்டில் போகும்போது பார்ப்பேன். நேற்று வரைக்கும் ஓடு நல்லா இருந்தது, இன்றைக்கி நோண்டி போட்டு அது 10 நாளுக்கு அப்புறம் போடுவாங்க. அது வேண்டாம், அது எதுக்கு தேவையில்லாத. அது மாதிரி அரசியலில் இவங்க நல்லதை பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க. நல்லது உண்மையிலேயே பண்ணால் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இல்லைன்னா புது ஆளை தேர்ந்தெடுத்து ஒரு தடவை போட்டு தான் பார்ப்போமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள் ஒரு தடவை டெல்லி மாதிரியோ இல்லை மகாராஷ்டிரா மாதிரியோ கொஞ்சம் பஞ்சாப் மாதிரியோ மாற்றி போட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஎம்கே தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவங்க தரப்பு சொல்கிறாங்க. இங்கிட்ட நம்ம பிஜேபி அண்டு ஏடிஎம்கேயோட கூட்டணியை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒரு அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் இன்னொரு பக்கம் டிவிக்கே முதல் முறையாக ஆட்சிக்கு வராங்க, ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்குது. இது வந்து 4 முனை போட்டியாக கண்டிப்பாக அமையுமா? 3 முனை தான் ஆகும். யாராவது கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்துருவாங்க. ஓகே. சீமான் இருக்கிறார்ல, ஆமா. அவரும் இது இந்த போட்டிக்களத்தில் தானே இருக்கு. இருந்தாலும் ரொம்ப பார்டரில் தான் இருக்காது. அவர் வந்து இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ இதுலேயும் ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு எம்பியோ எதுலேயுமே அவர் ஆகலையே. இப்போ போட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டான்னு அது இருக்குது. அந்த நோட்டா வந்து ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருந்தது. போன வருஷமெல்லாம் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த வருஷம் கம்மியாகும். போன ட்ரிப்பு போட்டதை விட இந்த ட்ரிப்பு கம்மியாகும். ஏன்னா பாதி நோட்டாக்காரங்கெல்லாம் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கட்சியிலேருந்து எடுத்தாங்க, இந்த கட்சி நோட்டால் போட்ட சில லட்சங்கள் கம்மியாகும். அது விஜய்க்கு போய் சேரும். இப்போ நீங்கள் வந்து செலிபிரிட்டி ஆஸ்ட்ராலஜர் கூட தான். ஸோ ஒவ்வொரு முக்கியமான செலிபிரிட்டிக்கும் ஜோதிடம் ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அப்படி நான் சிலருடைய பெயர்கள் வந்து சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதலாவதாக எடப்பாடி அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகம் இந்த 2026 என்ன சொல்லுது? பெரிய நம்பிக்கையை நம்பிட்டு இருக்காரு. நம்பிக்கையை ஏமாந்துட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும். பயங்கரமான நம்பிக்கையில் இருக்கு. அது வந்து அம்மா மூஞ்சிக்காத கட்சி, தலைவர் மூஞ்சிக்காத கட்சி. அவங்கள முன்னிலைப்படுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு. அது ஆபத்து. தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி எந்த விஷயமும் செய்ய முடியாது. ஜெயலலிதா அம்மாவே சில டைம் அவங்கள முன்னிலைப்படுத்தும் போதெல்லாம் டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்தினாங்க. எம்ஜிஆருக்காக ஓட்டு விழுகுது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. அதனால் அவரை முன்னிலைப்படுத்தி ஏதோ சுகம் காண்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததாக சீமான் அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது? வழக்கமாக அவருக்கு கொஞ்சம் ஏவுமுகம் தான். ரொம்ப இந்த மக்களை வந்து நம்ப இப்படியும் இந்த ட்ரிப்பு 2-3 சீட்டு அது கிடைச்சிடும் அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நடந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து வாக்கு 10 போகும், இல்லைன்னா ஒரு மாநில கட்சியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இந்த தடவை அதற்கான வாய்ப்பு அந்த 8 தக்க வைக்கவே பெரிய வேலையாகும். ஓகே. ஏமாந்தா 8 விட கம்மியாக வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா 1% அதிகம் 9 ஆகும். ஆனால் பயங்கரமான மாற்றம் வராது. ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தால் அவங்களே எதிர்கட்சி ஆகிக்கலாம். ஓகே. தனிச்சையாக நின்று பண்ண முடியாது இல்லை. அப்போது என்னென்னா இந்த கூட்டணி பலத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்க வாய்ப்பு உண்டு. ஜெயிச்சு இந்த ட்ரிப்பு ஜெயிக்க நிறைய ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால, யாருக்கும் விட்டு கொடுக்க மனநிலை இல்லாதனால அவர் ஈஸியாக தன்னிச்சையாக ஜெயிக்கக்கூடிய ஆழம் ஆகிடுவார். அடுத்ததாக டிவிகே தலைவர் வந்து 2வது இடத்த பிடிக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே. செகண்ட் பிளேஸ் 3வது இடத்துக்கு 2வது இடத்துல இப்போ இருந்தவர் 3வது இடத்துக்கு போகிறதுக்கு ஓகே. எடப்பாடி அவர்கள் 3வது இடத்துக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த மனநிலை ஒருவேளை விழாக்கெல்லாம் மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே டிவிகே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா டிஎம்கே கஷ்டம். ஓகே. ரொம்ப கஷ்டம் பார்டர். இப்போது என்ன ஆகுன்னா ஒருவேளை எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க இந்த படத்தில் வந்த மாதிரி இந்த ஒருத்த மட்டும் ஜெயிச்சிருப்பான், மீதி எல்லாம் அந்த ஒருத்த எம்எல்ஏக்காக அவன் துணை சிஎம்ஏ கேட்பான். அது மாதிரி விஜய் ஒருவேளை கொஞ்சம் சீட்டு பிடிச்சிட்டாரு, தொங்கும் பாலத்தில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த தடவை 2026 எலெக்ஷனில் ஒரு கடுமையான போட்டிகள் நிலவ போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்க என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? என்னென்ன விஷயங்கள் பண்ண? கண்டிப்பாக வந்து இந்த எலெக்ஷனில் வந்து கல்யாணம் பண்ணி வீடு கட்டி பிரசவம் பார்க்க அதுக்கு அளவுக்கு இவங்க எல்லாருமே அவ்வளோ வாக்குறுதி கொடுப்பாங்க. எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்போ இவனுக்கு வேலையே இல்லை. மக்களுக்கு அவன் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, அவன் போய் உழைக்கணும் அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லாத அளவுக்கு அவங்களோட
பணப்புழக்கம் அதிகமாகும். இந்த 2020 ரொம்ப இப்போவே எல்லா ஊர்லேயும் பணம் போய் செட்டில் ஆகிடுச்சு. ஓகே. அவங்கவுங்க தொகுதிக்கு டிக்ளருக்கு முன்னாடியே எல்லாம் போய் பணம் போய் செட்டில் ஆகிடுச்சு. மூட்டையில் எல்லாம் பணம் வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் ரெடியாக இருக்காங்க, மூட்டையில் இருக்குது எலெக்ஷனுக்கு அமௌண்ட் ரெடியாக. ஒவ்வொரு தொகுதியிலையும் 400 கோடி 500 கோடி சாதாரணமாக செலவாகும் ஒரு கட்சிக்கு. எல்லா கட்சியும் சேர்ந்து யோசிச்சுப்பாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தொகையாக தான் இருக்கும். இப்போ டிவிகேவுடைய மக்கள் சந்திப்பு வந்து நாளைக்கு சேலத்தில். ஆமா, சேலத்துல நடக்க போகுது. இது எப்படி இருக்கும்? பொதுவா நம்ம வந்து விஜயுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கரூர் நிகழ்ச்சி வந்து ஏற்படுது. யாரும் எதிர்பார்க்காத விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்தது. அதற்கப்புறம் மக்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறம் அவருக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? பெரிய மாற்றம் ஏற்படும். இதில் வந்து எந்த விதமான சின்னதாக உயிர் இழப்போ இல்லை வந்து கூட்ட நெரிசலோ எல்லாம் இருக்காது. ரொம்ப பிளான் பண்ணி தான் செய்வாங்க. இப்போ ரொம்ப பிளானிங்கோட தான். ஏன்னா வந்து அங்கே இருக்க செங்கோட்டையன் பல மாநாட்டை நடத்தினவர். அதனால் அவையால் இருந்துட்டு அவர் தப்பு நடக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவர்கிட்ட ஒப்படைச்சு வைப்பாங்க. அவரோட ரூல்ஸ் தான் போயிட்டு இருக்கும். ஏற்கனவே ஈரோட்டில் நடந்ததும் அவர் தான் முழு கவனமாக பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரியான ஒரு பொறுப்புகள்ல இது அதுக்காக தான் அவர் உள்ளே வந்து இருப்பார். அவள் அந்த பொறுப்பையே கொடுத்ததே விஜய் ஏன் கொடுத்தாருன்னா அது கரெக்டாக செஞ்சிருவாரு. எப்படி வந்து டிஎம்கேல வந்து எல்லா மாநாட்டை விட இப்போ சமீபத்தில் நடக்க மாநாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக காட்டி வைப்பாங்க. எல்லாத்துலேயுமே கூட்டம் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா இப்போ அழகுப்படுத்துறதுல எல்லாம் இங்கே இப்போ கில்லாடியாக ஆகிட்டு இருக்காங்க. முன்னையெல்லாம் அப்படி கிடையாது. கடும் வெயில் ஜெயலலிதா இருக்க பீரியட்லாம் மயங்கி விழுந்தவங்களாம் இருக்காங்க. வெயில் காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் இருந்து மயங்கி விழுந்தவங்களாம் இருக்காங்க. அப்போல்லாம் நியூஸ் ஆகலது. மயங்கி நிறைய பேர் எல்லா கூட்டத்துலையும் ஒரு 4 பேர் 5 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கு நியூஸ் வரல. இன்னைக்கு வந்து அது நியூஸ் ஆயிடும். நியூஸ் மட்டும் இல்லை, அது ஒரு பரபரப்பான செய்தியாக வந்துடும். அதனால இன்னைக்கு வந்து இப்போ இருக்க ஜனங்க வந்து நல்ல வசதியோட கேப் எல்லாம் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து கண்ணாடி கொடுத்து ராஜ மரியாதையாக பெரிய விழாமாய் நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப இதை பத்தியும் ஒரு விஷயங்கள் இதுக்கெல்லாம் காரணம் யாருங்களா? முதல் இப்போ விஜய் மட்டும் வராமல் இருந்திருந்தா வழக்கமான மாநாடு என்ன ஆகுமா அந்த மாவட்ட தலைவர் முடிவு பண்ணுறது தான். கட்சிக்காரங்களை தலைவர்களெல்லாம் ஒன்றும் பெரிய செலவு பண்ண மாட்டாங்க, செலவு பண்ணவே மாட்டாங்க. அந்த மாவட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த மாநாட்டுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்துட்டு இருந்தாரு, கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எனக்கெல்லாம், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். நான் அவ்வளோ கேவலமாக இருக்கும். நாங்கள்லாம் படிக்கிற சமயத்தில் அவ்வளோ எல்லாமே படிச்சிருப்பாங்க. இந்த பாதி பேர் முக்கால்வாசி பேர் அப்படி தான் படித்து வந்து. இப்போ தான் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் இப்போ வந்து இப்போ தூசி தட்டி ஏன் அவசரமாக இந்த 3 வருஷமாக பண்ணோம்னா, ஏன் விஜய் வந்து ரொம்ப அடிமட்டத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா முதல்ல ஆரம்பித்ததே ஸ்கூலில் தான் அவர் கை வச்சிருக்காரு. உடனே என்னன்னா மக்கள் ஸ்கூல் பக்கம் திரும்பிடக்கூடாதுக்காக ஆளுங்கட்சியும் அதே ஸ்கூலில் தான் கை வச்சு தூசி தட்டி அதில் இப்போ காம்பவுண்ட் கட்டுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க, மக்கள் படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது பெரிய விஷயம். அது காரணம் விஜய் தான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தோம்னா அரசியலில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்களுக்கு வந்து முக்கியமான காரணம் விஜயாக தான் இருக்கிறாரு. ஒரு மாநாடு நடக்கிறதாகட்டும், மக்களுக்கு கொடுக்க விஷயங்களாகட்டும், இப்போ ஸ்கூல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பூத் ஏஜென்ட்டெல்லாம் ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. நான் பூத் ஏஜென்ட்டு, நான் எங்கள் ஊரில் இருந்தது பூத் ஏஜென்ட். அன்னைக்கு சாயந்தரம் காலையில் நீதாப்பா பூத் ஏஜென்ட்டா? ஓகே, ஒழுங்கெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த ஊரில் யாரெல்லாம் வந்து அவ்வளோதான், அவனுக்கு மதியம் ஒரு சிக்கன் பிரியாணி கிடைக்கும், அவ்வளோதான். இன்னைக்கு பூத் ஏஜென்ட்டுக்கு ட்ரைனிங்கு, பூத் ஏஜென்ட்டுக்கு சகல வசதியும். அதுக்கான விஜய் பண்ண அந்த பூத் ஏஜென்ட் மீட்டிங் பண்ணோன்னே எல்லாரும் பூத் ஏஜென்ட் மீட்டிங் வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. இல்லைன்னா ட்ரைனிங் கொடுக்க போக வேண்டியதாக போயிடுச்சு. பூத் ஏஜென்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்த சூழல் வந்ததுக்கு காரணம் விஜய் தான். அதனால விஜய் வந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஜெயிக்கணும் அவசியமே இல்லை. வந்ததுக்காக இவங்க எல்லாரும் உஷாராகி தான் ஆகணும். எல்லா விஷயத்துலையும் அவங்க என்ன பண்ணணுங்க,
பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா சூழல் இருக்குது. விஜய்னால இவங்களுக்கெல்லாம் செலவு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக டாக் ஆஃப் த டவுனில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து டிஎம்கேவுடைய விருதுநகர் மாநாடு வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பேசின மாதிரியே இருக்குது, விஜய் அவர்கள் பண்ண மாதிரியே இருக்குது, ஒரு சட்டை பேண்ட்டை கூடவா நீங்கள் அப்படியே காப்பி அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. பட் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அரசியலில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இவங்க விஜய்க்கு இருக்கிற மேலே பயத்தினால அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. பேச்சிலேருந்து, உடையிலேருந்து, நடையிலேருந்து அதே மாதிரி எல்லாமே நடந்துருக்குதுங்க. பட் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? விஜய் இடத்த பிடிக்கும். விஜய் எங்கேயாவது வந்து பிடிச்சிட்டானா வந்து இடத்த பயம். பயம்தாங்க. ஏமாந்த நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டீங்க, யூத்தை கையை வைக்காமல் விட்டுட்டீங்க, அந்த யூத்தெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு, பெண்கள் ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு ஆயிட்டது. அந்த காரணத்தை வச்சு நாளைக்கு நம்ம கூட இருக்கவங்களோ இல்லை அதனால தான் தோத்தேன் அப்படின்னு ஆகிடக்கூடாதுன்னு அவங்க லாஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னவாகும்னா அடிதுடி ஆகும். பெரிய எலெக்ஷன் ஆகிக்கெல்லாம் பெரிய எல்லா இடத்துலையும் சிக்கல் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும். அவங்களோட இப்போ வந்து ரொம்ப டவுனில் இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாது. எப்போ ஒருத்தன் டவுனில் இருக்கானோ அவன் எந்திரிச்சு நிற்கும் போது பயங்கர சிக்கல் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்தில் என்ன நடந்ததுன்னா சோடா பாட்டிலு, ரவுடிசம் எல்லாம் பூந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க தோத்துறாங்கன்னு சூழ்நிலை வரும்போது எம்ஜிஆர் கட்சி ஒரு கை பார்த்தாங்க. மீட்டிங்கில் இது எடுத்து வீசுறது, செருப்பு எடுத்து வீசுறது, கல் எடுத்து வீசுறது, யார் நிற்கிறாங்களோ அவங்கள மிரட்டுறது, இதெல்லாமே நடந்தது. எம்ஜிஆர் காலத்திலேயே நடந்தது. இப்போவும் கொஞ்சம் மறைமுகமாக நடக்கும், இல்லைன்னா ரொம்ப போல்டாக நடக்கும். ஆனால் எல்லாமே ஒரே இது தானே. நீங்கள் என்னதான் மீடியா ஆகட்டுங்க, என்னதான் ஆகட்டும், சமீபத்தில் எல்லாம் அம்மா கெஞ்சுது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நல்லா நின்று எல்லாம் வீடியோ தான் எடுத்தாங்க முடிஞ்சு, யாருமே வந்து ஹெல்ப் பண்ண போகலை. அவ்வளோதான் மக்கள். இவ்வளவு என்னதான் சோசியல் மீடியா என்னதான் வந்தாலும் கெஞ்சவன் கெஞ்சிட்டு தான் இருக்கான், அழுகவும் அழுதுட்டு, ஏமாற்றவும் ரொம்ப பிளான் பண்ணி ஏமாற்றிட்டு தான் இருக்கான். அட்வான்ஸாக பிளான் பண்ணுறாங்க, இதுலேயும் அட்வான்ஸாக பிளான் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ஸோ அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள், அதுவும் நம்ம இந்த 4 முனை போட்டிகளில் அரசியல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி. நன்றி. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.